உங்களுடைய பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல, உங்க மனைவி இல்ல கணவன் சொல் பேச்சு கேட்கல, நம்ம வழிக்கு வரலைன்னா வாழைப்பழத்துல விளக்கு போட சொல்லுவாங்க. வாழைப்பழத்துல விளக்கு போடுங்க. அது எப்படிங்க வாழைப்பழத்துல விளக்கு போடணும்னு கேட்பீங்க. அது வந்து நீங்க அர்ச்சகர்கிட்ட வந்து கேளுங்க, அவரே சொல்லுவாரு. அதன்படி போடுங்க, தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போட்டாவில் விளக்கு ஏற்ற சொல்லுவாரு. இந்த சப்போட்டாவில் எப்படி விளக்கு ஏற்றுனா அதுக்கும் அவரே அந்த விவரம்லாம் சொல்லுவாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து யாரும் சப்போர்ட் இல்லை, நம்மளுக்கு யாரும் சப்போர்ட்டா உயர்வா பேச மாட்டாங்க, நமக்கு துணை இல்லைன்றதான் சப்போர்ட்டின்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு துணையா யாரும் இல்லை, இல்லை உங்க அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லை, குடும்பத்துல யாரும் ஒற்றுமை இல்லைன்னா அவங்க எல்லாம் சப்போர்ட்டா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா சப்போர்ட்டா பழத்துல விளக்கு ஏற்றுங்க, உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதன் பிறகு வந்து இந்த பலாப்பழத்துல வந்து விளக்கேற்ற சொல்லுவாரு. இந்த பலாப்பழத்துல எதுக்கு விளக்கேற்றணும்னு கேட்டீங்கன்னாக்கா, அது வந்து இந்த வீடு இல்லை, குறிப்பா வீடு இல்லை மண் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏற்ற சொல்றாரு. அது எப்படின்னாக்கா, அவர் வந்து ஒரு பழத்தை நல்லா அழகா ஒடுக்கு இல்லாம வாங்கி அதனுடைய காம்பு பகுதி இல்லாம முனைப்பகுதியை சீவிட்டு அதுல வந்து நல்லெண்ணெயை ஊற்றி அது எங்க வேணும்னா ஒன்று வந்து நீர்நிலை இருக்கிற இடத்துல, அதாவது ஏரி குளம் இல்லைன்னா கடல் இல்லைன்னா ஆறு, இந்த மாதிரி இடத்துல ஓரமாக வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அது வந்து யாருன்னா எடுத்து சாப்பிட்டாலும் உங்களுடைய தோஷம் போயிடும். இல்லை யாரும் எடுத்து சாப்பிடல அங்கேயே இருந்து அது அழுகினாலும் உங்களுடைய தோஷம் போயிடும். உங்களுக்கு வந்து மண்மனை வீடு அமையறதுக்கான யோகங்கள் வரும். வந்து திருமணம் ஆகலைன்னு சொல்றவங்களுக்கு வந்து மாதுளம்பழத்துல தீபம் ஏற்ற சொல்லுவாரு. அந்த மாதுளம்பழத்துல தீபம் ஏற்றுங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு. சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு அது செஞ்சிட்டாங்க இது செஞ்சிட்டாங்கன்னு சொல்றவங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பாவக்காய் இருக்கு, அந்த பாவக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மடக்கு மாதிரி இருக்கும் அகுல், அதில் அந்த பாவக்காயெல்லாம் போட்டு அதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி அதை வந்து அதில் திரி போட்டு விளக்கு ஏற்றணும். இதை விளக்கு எங்கே ஏற்றணும்னா காடுகளில், வனம், அதாவது வனம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காடுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து வனம் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமையில் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுடைய இந்த பில்லி சூனியம் குறைஞ்சிரும், படிப்படியாக குறைஞ்சிரும். அதாவது உங்களுடைய பிணி தீரும் வரை இந்த தீபங்கள்லாம் ஏற்றணும். ஒரு நாள் போட்டு விட்டுறக்கூடாது, அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் வந்து கோவக்காய் இருக்குது, அந்த கோவக்காய்